அனைவருக்கும் வணக்கம். ராஜம் கிருஷ்ணன் அவருடைய எழுத்துக்கள் குறித்த இந்த உரையாடலில் என்னையும் பங்கேற்பதற்கு அழைத்து அதற்கான ஒரு நல்வாய்ப்பை அளித்தமைக்காக இலக்கிய வெளிக்கும் சகோதரர் அகிலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ராஜம் கிருஷ்ணனுடைய நாவல்கள் நாவல்கள் குறித்து பார்ப்பதற்கு முன்பு அவருடைய சுழலில் மிதக்கும் தீபங்கள் என்ற நாவலை மையமாக வைத்து அவர் தன்னுடைய பெண் கதாபாத்திரங்களுக்கு ஊடாக எவ்விதம் பன்முகமான பெண்மையை அல்லது பெண்களின் பன்முகமான இயல்புகளையும் அவர்கள் எதிர்கொள்கின்ற பன்முகமான சிக்கல்கள் சவால்களையும் முன்னிறுத்துகின்ற விதத்தை பார்க்கலாம் என்று கருதுகின்றேன். அந்த வகையில் தமிழ் இலக்கிய பரப்பில் சமூக யதார்த்தங்களையும் குறிப்பாக பெண்களின் வாழ்வியல் சிக்கல்களையும் கலை நேர்த்தியுடன் பதிவு செய்தவர்களில் திருமதி ராஜம் கிருஷ்ணன் ஒரு முக்கியமான ஆளுமை ஆவார். அவருடைய சுழலில் மிதக்கும் தீபங்கள் நாவலானது சமகால சமூகத்தில் குறிப்பாக நகர சூழலில் படித்த பெண்கள் எதிர்கொள்ளும் இருத்தலியல் நெருக்கடிகளை, மரபுக்கும் நவீனத்துவத்துக்கும் இடையிலான ஊசலாட்டங்களை, ஆணாதிக்க கட்டமைப்புகளுக்குள் அவர்கள் படும் அவலங்களை மிக ஆழமாகவும் நுட்பமாகவும் பெண்ணிய நோக்கில் ஆராய்கின்றது. தமிழ்நாடு அரசின் பரிசை பெற்ற இந்நாவல் அதன் தலைப்பிலேயே பெண்களின் நிலையை உருவகப்படுத்துகிறது. அதாவது பாரம்பரியம், குடும்பம், சமூகம் எனும் சூழலில் சிக்கி தங்களின் சுயத்தையும் அறிவின் வரப்பிரசாதங்களையும் தக்க வைத்துக் கொள்ள போராடும் பெண்களை மிதக்கும் தீபங்களாக குறியீட்டு தளத்தில் ராஜம் கிருஷ்ணன் நிலைநிறுத்துகிறார். இந்த சுழலில் மிதக்கும் தீபங்கள் என்ற இந்த தலைப்பை பார்க்கும்போது பாரதியாருடைய ஒரு கவிதை வரி ஞாபகத்தில் எழுகிறது. அதாவது, தூண்டிற்புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் என்று அவர் பாடியிருப்பார். அதில் அந்த வெளியிலே அலைவுறுகின்ற அந்த விளக்கு சுடர் போல தன்னுடைய உள்ளத்தை அவர் அங்கே குறிப்பிட்டு இருப்பார். அதே போன்று இங்கும் அந்த மிதக்கும் தீபங்கள் என்ற வகையில் எந்த நேரத்திலும் அணைந்து விடக்கூடிய அபாயமும் நிலையற்ற தன்மையும் கொண்ட ஒரு குறியீட்டு பாங்கை அவர் முன்னிறுத்துகின்றார். அவற்றின் போராட்டமே நாவலின் அடிநாதமாக இங்கே ஒலிக்கிறது. இது வெறும் போராட்டத்தின் காட்சியாக மட்டுமின்றி அதிலிருந்து மீள்வதற்கான தேடலையும் சுயத்தையும் நிறுவுவதற்கான தன் முனைப்பையும் கொண்ட ஒரு பெண்ணிய பிரதியாக முக்கியத்துவம் பெறுகின்றது. நாவலின் மையத்தை எடுத்து பார்த்தால், உயர்கல்வி கற்ற, அதாவது MA B.Ed படித்த கிரிஜா என்ற முதன்மை கதாபாத்திரத்தின் வாழ்வினூடே விரிகிறது. அவளுடைய கணவன், 3 குழந்தைகள், மாமியார் என்ற கூட்டு குடும்ப சூழலில் அவள் வாழ்கிறாள். வசதியான வாழ்க்கை, நவீன உபகரணங்கள் என புறத்தே பார்வையில் படும் சௌகரியங்களுக்கெல்லாம் பின்னால் அவளது அக உலகம் ஒரு பெரிய போர்க்களமாக இருக்கிறது. அவளது கல்வி தகுதியும் வேலை செய்த அனுபவமும் அவளது தற்போதைய வாழ்வில் எந்த மதிப்பையும் பெறவில்லை. அவை அவளது சமையலறை வேலைகளுக்கும் வீட்டு பராமரிப்பிற்கும் மாமியாரின் மடி ஆசாரம் என்ற பேரிலான அர்த்தமற்ற ஆனால் அழுத்தமான கட்டுப்பாடுகளுக்கும் பலியாகின்றன. அவளது இருப்பு தேவைகளை நிறைவேற்றும் ஓர் இயந்திரத்தின் நிலைக்கு சுருக்கப்படுகிறது. அவளது உணர்வுகள், கருத்துகள், ஏன் அவளது உடல் நலம் கூட புறக்கணிக்கப்படுகிறது. மாமியாரின் கண்டிப்பான பழமைவாத அணுகுமுறை ஒரு புறம், கணவனின் அலட்சியமும் ஆணாதிக்க மனப்பான்மையும் இன்னொரு புறவுமாக நவீன உலகில் தங்கள் வழியை தேடும் குழந்தைகளின், குறிப்பாக மகள்களின் புரிதலின்மையோடு சேர்த்து பலமுனை தாக்குதல்களுக்கு அவள் உள்ளாகின்றாள். இந்த சூழலில் அவளது அறிவு, திறமை, சுயமரியாதை அனைத்தும் ஒரு கூண்டுக்குள் அடைப்பட்டு மூச்சு திணறுகின்றன. இந்த மாமியார் கதாபாத்திரம் நாவலில் நிலவும் ஆணாதிக்க கட்டமைப்பின் ஒரு நுட்பமான வெளிப்பாடாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது.
அவர் வெறுமனே மரபை கடைபிடிப்பவராக மட்டுமில்லாமல் அந்த மரபின் பெயரால் தன் அதிகாரத்தை மருமகள் மீது செலுத்தும் ஒரு சக்தியாகவும் விளங்குகிறார். பொதுவாக நாங்கள் வழமையாக சொல்வதுதான், அதாவது உண்மையில் ஆணாதிக்க கருத்தாக்கத்தை அல்லது அந்த கருத்து நிலையை வழி வழியாக கொண்டு செல்லும் காவிகளாக பெரும்பாலும் பெண்களே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சமூகத்தில் அன்று மட்டுமல்ல இன்றும் கூட கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த வகையிலே இங்கும் அதைத்தான் நாங்கள் இந்த நாவலினூடையும் பார்க்கிறோம். கணவனை இழந்த மாமியார் தன் வாழ்வின் இழப்புகளையும் ஒருவேளை தன் இளமையில் அனுபவித்திருக்கக்கூடிய அடக்குமுறைகளையும் இப்போது மருமகளை அடக்குவதன் மூலம் ஈடு செய்ய முனைகிறாரோ என்று எண்ண தோன்றும் விதத்தில் அந்த கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. மடி என்பது அவரை பொறுத்தவரை வெறும் சடங்கல்ல, அது ஓர் அதிகாரத்தின் குறியீடு. பெண்களே ஆணாதிக்க கருத்தியல்களை உள்வாங்கி அடுத்த தலைமுறை பெண்கள் மீது அதனை திணிப்பதன் அல்லது கையாள்வதன் மூலம் அந்த ஆதிக்க கட்டமைப்பை தாங்களை வலுப்படுத்தும் அவலத்தை இந்த கட்டமைப்போ இந்த கதாபாத்திரம் வெளிச்சமிட்டு காட்டுகிறது. அதே சமயம் வயதான காலத்தில் தனிமை, நச்சம், பேத்திகளின் எதிர்காலம் குறித்த கவலை போன்ற கூறுகள் அவரை முற்றிலும் எதிர்மறையாக காட்டாமல் ஒரு பலவீனமான மனிதராகவும் காட்டுகின்றன. ஆனால் அவரது செயல்பாடுகள் கிரிஜாவின் மீதான ஒடுக்குமுறையாகவே அமைகின்றமை குறிப்பிடத்தக்கது. இங்கே தான் நாங்கள் ராஜம் கிருஷ்ணனுடைய அந்த பாத்திர வார்ப்பில் நிலவும் அந்த சமநிலை தன்மையை கண்டு மகிழக்கூடியதாக அல்லது போற்றக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஒரு கதாபாத்திர மனிதர்களை பொறுத்தவரையில் பொதுவாகவே எந்த மனிதரும் 100% நல்லவர்களாகவோ 100% கெட்டவர்களாகவோ இருப்பது சாத்தியமில்லை. நன்மை, தீமை, நல்லது, கெட்டது இரண்டும் கலந்த ஒரு தன்மைதான் மனித படைப்பில் காணப்படுகின்றது. அந்த வகையிலே இங்கும் கூட முழு மொத்தமாக ஒரு மோசமான எதிர்மறை கதாபாத்திரமாக ராஜம் கிருஷ்ணன் இந்த மாமியார் கதாபாத்திரத்தை நிறுவவில்லை, கட்டமைக்கவில்லை. அதில் நன்மை, தீமை, பலம், பலவீனம், நல்ல தன்மைகள், பிறரை துன்புறுத்துகின்ற அல்லது பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு கெட்ட தன்மை ஆகிய இரண்டும் கலந்த கலவையாக அந்த கதாபாத்திரம் இங்கே முன்னிறுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். இது அந்த பாத்திர படைப்பில் ஒரு சமநிலைத்தன்மை, ஒரு இயற்கைக்கு முரணாகாத, அதாவது யதார்த்தமான மனித இயல்பினை எடுத்து காட்டுவதாக காணப்படுகின்றது. இத்தகைய பின்புலத்தில் இந்த சூழலிலே ரத்னா என்ற கதாபாத்திரம் ஒரு புயலை போல இந்த கதைக்குள் பிரவேசிக்கிறது. அவள் கிரிஜாவின் உறவுக்கார பெண். ஆனால் கிரிஜாவிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவளாக அவள் இங்கே ஆசிரியரால் உருவாக்கப்பட்டிருக்கிறாள். அவள் படித்தவள், சுதந்திரமானவள், சுய சிந்தனை கொண்டவள். அவள் கிரிஜாவின் அடிமைத்தனமான வாழ்க்கை, போலியான ஆசாரங்களை, அர்த்தமற்ற கட்டுப்பாடுகளை எல்லாம் கடுமையாக சாடுகிறாள். நீ எதற்காக MA BEd பண்ணி 8 வருஷம் வேலையும் பண்ணின? அந்த கிரிஜா எங்கே போனாள்? இந்த மொட்டை கிளத்துக்கு ஏன் இப்படி பயப்படணும்? உனக்கும் சிந்திக்க அறிவில்லை என்று அவள் கேட்கும் கேள்விகள் கிரிஜாவின் ஆழ்மனதில் உறங்கி கிடக்கும் சுயத்தை உலுக்குகின்றன. உண்மையில் கிரிஜாவின் சுயத்தை மட்டுமா? அல்ல, கிரிஜா போன்ற பெண்களுடைய சுயத்தை உலுக்குவதாக அந்த கேள்விகள் அமைந்திருப்பதை நாங்கள் காண்கிறோம். பொதுவாக ராஜம் கிருஷ்ணனுடைய படைப்பில் இது ஒரு சிறப்பம்சம் என்றே நாங்கள் காணலாம். இந்த நாவலில் மட்டுமல்ல, ஏனைய அவருடைய பல நாவல்களில் இத்தகைய பண்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பாத்திர உரையாடல்களுக்கு ஊடாக, அந்த கதையோட்டத்தின் ஊடாக ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த, அதாவது அது உழைப்பு சுரண்டலாக இருந்தாலும், பெண்கள் மீதான ஒடுக்குமுறையாக இருந்தாலும், அவர்களை கேள்விகள் மூலம் தட்டி எழுப்பி அவர்களை சிந்திக்கவும் அறிவுறுத்தவும், அவர்கள் துணிந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான ஒரு உந்துதலை அளிக்கும் விதமாக அவருடைய கதைப்போக்கு அமைந்திருப்பது அவருடைய படைப்பாற்றலின் தனிச்சிறப்பு அம்சம் என்றே நான் கருதுகின்றேன். கிரிஜாவின் ஆழ்மனதில் உறங்கு கிடக்கும் சுயத்தை மட்டுமல்லாமல் அவளை போன்ற எல்லா பெண்களையும் சிந்திக்க தூண்டும் வகையில் இந்த உரையாடல் அமைந்திருப்பதை நாங்கள் காண்கிறோம். இப்படி ரத்னாவின் வருகையும் அவளது பேச்சும் கிரிஜாவின் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக, ஒரு வினையூக்கியாக செயல்படுவதை நாங்கள் தரிசிக்கின்றோம். அவள் கிரிஜாவின் தனிப்பட்ட பிரச்சினை என்பதை தாண்டி அது ஒட்டுமொத்த பெண்களின் அறிவு, திறமை முடக்கப்படும் சமூக அநீதி குறித்து அவள் தன்னுடைய கண்ணோட்டத்தை முன்வைத்து வாதிடுவதாக ராஜம் கிருஷ்ணன் அந்த ரத்னாவுடைய கதாபாத்திரத்தை
வார்த்திருக்கிறார். என்றாலும் ரத்னாவின் இந்த அணுகுமுறை சில சமயங்களில் கிரிஜாவின் சூழலை புரிந்து கொள்ளாதது போலவும் அவசரமான தீர்வுகளை முன்வைப்பது போலவும் கூட தோன்றலாம் தான். என்றாலும் அவள் முன்வைக்கும் நவீனத்துவ அணுகுமுறையின் சுதந்திரமும் கூட சில போது கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவை அல்ல என்றும் நாங்கள் காண வேண்டியிருக்கிறது. என்றாலும் கூட கிரிஜாவின் தேக்க நிலையை உடை தெரிவதற்கு அவள் ஓர் இன்றியமையாத ஊக்க சக்தியாக விளங்குகிறாள் என்பதையும் நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. நாவலில் சித்தரிக்கப்படும் மற்றொரு முக்கியமான கதாபாத்திரம் ரோஜா மாமி. அவள் ரத்னாவுக்கு நேரெதிரானவள். வெளித்தோற்றத்தில் நவீன நாகரிகம், வசதி, செல்வாக்கு, பக்தி ஆகியவற்றை கொண்டவளாக தெரிந்தாலும் கூட அவளுடைய செயல்பாடுகள் அப்பட்டமான போலித்தனத்தையும் சந்தர்ப்பவாதத்தையும் சுயநலத்தையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளன. அவள் மாமியாருக்கு செய்ய உபசரிப்புகள் கூட தன் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கான ஒரு பாசாங்காகவே கொள்ள வேண்டி இருக்கிறது. சட்டவிரோதமான கணக்கில் வராத பொருட்களை பாதுகாப்பாக பதுக்குவதற்காக கிரிஜாவின் வீட்டையும் அவளுடைய மாமியாரின் அறியாமையும் அவள் பயன்படுத்திக் கொள்கிறாள். கிரிஜா உண்மையை அம்பலப்படுத்தும் போது அவள் அப்பட்டமாக பொய் சொல்லி கிரிஜாவையே குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறாள். பெண்களே பிற பெண்களின் வீழ்ச்சிக்கும் துன்பத்துக்கும் சில வேளைகளில் காரணமாகும் கொடுமையை இந்த ரோஜா மாமி கதாபாத்திரம் முன்வைப்பதை காண்கிறோம். அவளது மடி ஆசாரம் பற்றிய கவலைகள் எல்லாம் வெறும் பாசாங்கு என்பதும் உண்மையில் அவள் நவீன உலகில் ஒழுக்கக்கேடுகளின் பிரதிநிதியாக இருக்கக்கூடும் என்பதும் மறைமுகமாக இந்த நாவலில் உணர்த்தப்படுவதை காண்கிறோம். இது சமூகத்தினிலும் இரட்டை வேடங்களையும் குறிப்பாக பெண்கள் எதிர்கொள்ளும் சிக்கலான உறவு நிலைகளையும் எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருப்பதை காணலாம். கிரிஜாவின் ஹரித்துவார பயணம் அவளது அகமாற்றத்துக்கு ஒரு முக்கிய களம் அமைக்கிறது. அங்கு அவள் சந்திக்கும் கௌரி அம்மாள் மரபு வழிபட்ட வாழ்க்கையின் சுமைகளையும் இழப்புகளையும், அதாவது 6 குழந்தைகளை அவர் பறிகொடுக்க நேர்ந்தமையால் அந்த துயரத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு கணவனுக்கு சேவை செய்வதையே கடமையாக கொண்டாலும் கூட அன்பும் பரிவும் கொண்டவராக காணப்படுகிறார். அவரது எளிமையும் நேரடி பேச்சும் கிரிஜாவுக்கு ஆறுதல் அளிக்கின்றன. மற்றொரு புறம் ரிஷிகேஷில் அவள் சந்திக்கும் வயதான மூதாட்டி, அதாவது பவானந்தா, முற்றிலும் வேறொரு வாழ்வை தேர்ந்தெடுத்தவர். இளம் பெண் வயதில் கணவனை இழந்து சமூகத்தின் கொடுமைகளிலிருந்து தப்பித்து கங்கை கரையில் துறவரம் பூண்டு தனது ஆயுர்வேத அறிவையும் தனது சேவைகளையும் தன் வாழ்வாக கொண்டவர். அவர் அனுபவத்தின் வாயிலாக பெற்ற ஞானமும் தெளிவும் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் கிரிஜாவுக்கு வழிகாட்டுவதாக அமைந்திருக்கின்றன. பிரச்சனைன்னு நினைச்சுட்டே இருந்தா குழம்பிண்டே இருக்கணும். சுவாமிஜி சொல்லுவார், பொருட்களென எழும்பி போராடு, தெளிந்து கொள், 2ல் 1 முடிவு செய்திடணும், அந்த முடிவை பத்தி பிறகு அலட்டிக்கப்படாது என்ற அவரது அறிவுரையானது கிரிஜாவின் தயக்கங்களை எல்லாம் அகற்றுகிறது. கிரிஜாவின் தயக்கங்களை மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு தீர்வை எடுக்க முடியாமல் குழம்பி தயங்கி கொண்டிருக்கிற எல்லா பெண்களுக்குமான ஒரு தலையில் ஒரு குட்டி அவர்களை எழுச்சி பெற வைப்பது போன்ற ஒரு உத்வேகத்தை இந்த கதையாடல் எங்களுக்கு தருவதை காண்கிறோம். இந்த பெண்கள் கிரிஜாவின் பயணத்தில் வெவ்வேறு வாழ்க்கை முறைகளையும் பெண்களின் பிரச்சனைகளையும் அவற்றிலிருந்து அவர்கள் மீள்வதற்கான சாத்தியங்களையும் எடுத்து காட்டுவதை அவதானிக்கிறோம். இது இந்த அதாவது ராஜம் கிருஷ்ணனுடைய இந்த சுழலில் மிதக்கும் தீபங்கள் என்ற நாவலில் அவர் பல்வேறு விதமான பெண்களின் ஊடாக அந்த வெவ்வேறு பெண்கள், வெவ்வேறு பிரச்சனைகள், அவற்றில் அந்த வெவ்வேறு பெண்களின் இயல்பு நிலைகள், அவர்களுடைய அறிவுத்திறன், ஏனைய ஆற்றல்கள், இவற்றின் ஊடாக பெண்கள் எவ்விதம் தங்களுடைய வாழ்வை எதிர்கொள்கிறார்கள், அவற்றில் எழுகின்ற பிரச்சனைகள், சவால்களை எவ்விதம் அவர்கள் எதிர்கொண்டு அவற்றிலிருந்து மீள்வதற்கான அடிகளை எடுத்து வைக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு பன்மையான கோணங்களை ஒரு திரைப்பட காட்சி போல நகர்த்தி செல்வதை நாங்கள் காண்கிறோம். நாவலின் ஆரம்பத்திலேயே பிரவேசிக்கும் மற்றொரு குறிப்பிடத்தக்க கதாபாத்திரம் பற்றியும் இங்கே நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும். அதாவது துப்புரவு தொழிலாளியான வந்தனா. ஜிம்மேதாரி அல்லது ஜமேதாரி என்ற பெயரால் அழைக்கப்படும் வந்தனா தன் சொந்த பெயரை சொல்லித்தான் அழைக்க வேண்டும் என்று ஆணையிடும் நிமிர்வுடைய பெண்ணாக போகிற போக்கில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறாள். அதே நேரம் கிரிஜாவின் மாமியார் அவள் வந்து போன இடத்தை தண்ணீர் தெளித்து துடைக்குமாறு கட்டளையிட்டு இருப்பதனூடே தலித்கள் குறித்த புறமொதுக்கல் மனநிலையும் இந்த நாவலில் தொட்டு காட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே போலத்தான் வேலைக்காரி செய்யக்கூடிய வேலைகள் என்று வேறு புறம்பாக, அதாவது எல்லாம் வெளியில தான் செய்ய வேண்டும்,
வீட்டுக்குள் செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் கட்டாயம் கிரிஜாவே செய்தாக வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாடு என்பவற்றின் ஊடாக இந்த பெண்களுக்கு, அதாவது நாங்கள் பொதுவாக இந்த ஒடுக்குமுறை என்று கதைக்கும் போது அடிக்கடி சொல்வதுதான், ஒடுக்குமுறையானது பல்வேறு அடுக்குகளை கொண்டதாக காணப்படுகின்றது என்ற அந்த கருத்தாக்கமும் இங்கே நாங்கள் இதனோடு ஒப்பு நோக்கத்தக்கதாக இருக்கின்றது. அதாவது ஆண்களால் மட்டும் பெண்கள் ஒடுக்கப்படுவதில்லை, பெண்களாலேயே ஒடுக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பெண்களில் கூட தலித் பெண்கள் என்று பார்க்கும் போது அவர்களுடைய அந்த ஒடுக்குமுறை பன்மை தன்மையாக பல அடுக்குகளை கொண்டதாக காணப்படுது. அதாவது தலித் பெண்கள் தங்களுடைய ஆண்கள் மூலமும் தலித் அல்லாத ஆண்கள் பெண்கள் மூலமும் ஒடுக்கப்படுகிறார். இவ்வாறு பல்வேறு அடுக்குகளை கொண்டதாக அவர்களுடைய அந்த ஒடுக்குமுறை காணப்படுகின்றது. அது குறித்த சிந்தனையை ஓட்டத்தையும் தட்டி எழுப்புவதாக ராஜம் கிருஷ்ணனுடைய இந்த நாவலின் போகிற போக்கில் அத்தகைய ஒரு தொட்டுக்காட்டி செல்லும் ஒரு பண்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாவல் சித்திரிக்கும் கங்கா மற்றும் ருனோவின் கதைகள் சமூக அழுத்தங்களாலும் தனிப்பட்ட ஏமாற்றங்களாலும் பெண்கள் தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்ளும் துயரத்தை காட்டுகின்றன. கங்கா ஆண் குழந்தை வேண்டும் என்ற சமூக அழுத்தத்திற்காக தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறாள். ருனோ ஆதரவற்ற சூழல், ஏமாற்றப்பட்ட காதல், போதைப் பொருள் பழக்கம் ஆகியவற்றால் தற்கொலை செய்து கொள்கிறாள். இவர்களது மரணங்கள் மேலோட்டமான பார்வைக்கு தனிப்பட்ட முடிவுகளாக, கோழைத்தனமான முடிவுகளாக தோற்றமளித்தாலும் கூட அவற்றுக்கு பின்னால் இயங்கும் சமூக காரணிகளையும் பெண்களின் பாதுகாப்பற்ற நிலைமையும் சமூகம் அவர்கள் மீது திணிக்கின்ற பல்வேறு விதமான அழுத்தங்களையும் அவர்கள் அதனால் எதிர்கொள்கின்ற உளவியல் சிக்கல்களையும் ராஜம் கிருஷ்ணன் இந்த கதாபாத்திரங்களுக்கு ஊடாக கவனப்படுத்துகிறார் என்பது நோக்கத்தக்கது. இவை கிரிஜாவின் போராட்டத்துக்கு மேலும் ஆழத்தையும் அவசியத்தையும் சேர்க்கின்றன என்றுதான் பார்க்க தோன்றுகிறது. ஒரு பெண் எத்தனை வயதானாலும் என்ன நிலையானாலும் வீட்டரனை விட்டால் தரிகட்டு பாலுணர்வின் உந்துதலினால் தன்னை மாசுபடுத்தி கொண்டு விடுவாள் என்ற தீர்மானமான அருவருக்கத்தக்க கருத்தை கல்லாய் நிலைப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த வயதானாலும் கணவன் தவித்து ஒரு பெண் எந்த ஆண்மகனுடனும் பேசவோ பழகவோ ஒன்றாக நடக்கவோ நேர்ந்தால் அந்த ஒரே கோணப்பார்வை தான் பதிக்கப்படுகிறது. இந்த பார்வை ஆணை கட்டுப்படுத்தாது என்று சுழலில் மிதக்கும் தீபங்கள் நாவலில் பக்கம் 106 வருகிற கருத்து உண்மையில் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. அதாவது பொதுவாக பெண்கள் சமூகத்தில் எவ்வாறு நோக்கப்படுகிறார்கள், வீட்டிலும் வெளியிலும் அவர்கள் வெறும் உடல்களாக ஒழுக்கத்தை கட்டி காக்கும் குறியீடாக மட்டுமே அவர்கள் பார்க்கப்படுகின்ற அவலத்தை மிக அழுத்தமான சொற்களால் தீர்க்கமாக ராஜம் கிருஷ்ணன் முன்வைத்திருப்பதை காண்கிறோம். அதாவது பெண்களுக்கென்று உணர்வுகள், தெரிவுகள், விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றன என்பதையே புறமொதுக்கிவிட்டு அவர்களை வெறும் உடல்களாக பாலியல் ஒழுக்கம் சார்ந்து அவர்களை மட்டுமே மையப்படுத்தி, அதாவது பாரதி கட்புடிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் என்று பாரதி சொன்னது போல் அல்லாமல் எப்போதுமே எந்த தவறு நடந்தாலும் பெண்ணையும் அவள் உடுத்திருக்கிற உடையையும் அவள் எந்த நேரத்தில் வெளியே போனாள், யாரோடு வெளியே போனாள் என்று எப்போதும் பாதிக்கப்பட்ட பெண்கள் மீதேயே குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற அந்த அவலத்தை தான் அந்த சமூகத்தில் அத்தகைய ஒரு கருத்து நிலை நிலவுகின்றதை மிக அழுத்தம் திருத்தமாக இந்த வரிகளினூடே மட்டுமல்ல இந்த நாவலில் பல இடங்களில் ராஜம் கிருஷ்ணன் சுட்டி இருப்பதை காண்கிறோம். நாவல் முன்வைக்கும் பெண்ணிய விமர்சனத்தில் சில எதிர்வாதங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றதையும் நாங்கள் மறுக்க முடியாது. அதாவது கிரிஜாவின் இறுதி முடிவு கணவனையும் மாமியாரையும் வீட்டையும் விட்டு வெளியேறுவது. இது பொதுவாக ஒரு புரட்சிகரமான செயலாக இந்த நாவலில் காட்டப்பட்டாலும் கூட அது அவளது 3 குழந்தைகளின், குறிப்பாக பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை எவ்விதம் பாதிக்கும் என்ற ஒரு கேள்வி எழத் தவறவில்லை. ஒரு தாயாக அவள் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகிச் செல்கிறாளா, அல்லது அந்த நச்சு சூழலில் இருந்து வெளியேறுவதுதான் குழந்தைகளுக்கும் நல்லது என்ற புரிதலினால் அவ்வாறு அவள் செயல்படுகிறாளா என்ற கேள்விகள் இங்கே எழுகின்றன. உண்மையில் நாவல் இந்த இடத்தில் ஒரு தெளிவான பதிலை முன்வைக்கவில்லை. கிரிஜாவின் போராட்டத்தின் தொடக்கத்தையே அது முன்னிறுத்துகிறது. அவளது நோக்கம் குழந்தைகளை நிரந்தரமாக பிரிவதல்ல, அதற்கப்பால் சுயமரியாதையுடன் வாழ்ந்து அவர்களுக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதாக இதை கொள்ளலாம் என்றும் தோன்றுகிறது. இது பெண்களின் விடுதலை என்பது தனிப்பட்ட விடுதலையாக மட்டுமன்றி அடுத்த தலைமுறையினரின் நலனையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது என்ற சிக்கலான பரிமாணத்தை சுட்டுவதாக
அமைகிறது என்று கூட கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த நாவலில் வரும் ஆண் கதாபாத்திரங்கள், அதாவது கிரிஜாவின் கணவன் சாமு, ரோஜா மாமியின் கணவர் போன்றவர்கள் பெரும்பாலும் ஆணாதிக்கத்தின் பிரதிநிதிகளாக ஒரு பரிமாண தன்மையுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளார்களோ என்ற விமர்சனமும் எழுகிறது. அதாவது சாமுவின் கதாபாத்திரம் தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவனாகவும், மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொள்ள தவறுகின்றவனாகவும், அதற்கான திறன் அற்றவனாகவும், தன் அதிகாரம் கேள்விக்குள்ளாக்கப்படும் போது வன்முறையை கையாளுபவனாகவும் இந்த நாவல் சித்தரிக்கின்றது. அவனது பார்வையில் குடும்ப கௌரவம் என்பது பெண்ணின் அடங்கி போவதிலேயே தங்கியிருக்கிறது. இந்த சித்திரிப்பானது ஆணாதிக்கத்தின் கோர முகத்தை அம்பலப்படுத்தினாலும் கூட ஆண்களின் உளவியல் சிக்கல்களையோ அவர்களது பார்வையின் நியாயப்படுத்தல்கள் அவை தவறானதாக இருந்தாலும் கூட அந்த கதாபாத்திரம் எவ்வாறு அதை காண்கின்றது என்பதை அந்த ஆண் நோக்கு நிலையிலிருந்து முன்னிறுத்தும் வகையிலோ ஆழமாக ஆராயவில்லை என்று கூட சொல்லக்கூடியதாக இருக்கிறது. என்றாலும் கூட பொதுவாக ஆணாதிக்க கட்டமைப்பு வலுவாக வேரூன்றி காலங்காலமாக நிலவி வருகின்ற ஒரு சமூக கட்டமைப்பிலே ஆண்களுடைய பக்கம் என்று பரிந்து பேசுவதற்கு, ஆண்களுடைய எல்லா அதிகார செயல்கள் ஒடுக்குமுறைகளை எல்லாம் நியாயப்படுத்துவதற்கான சமூக நடைமுறைகள் மொழியிலும் சரி, சமூக நடத்தையில், சமூக உளவியல் அனைத்திலும் சரி அவற்றை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு போக்கே பொதுவாக நிலவுகின்ற காரணத்தினால் அதற்கென்று தனியாக வேறு எழுத தேவையில்லை என்று அவர் கருதி இருக்கவும் கூடும். அந்த வகையில் பெண்களுடைய பார்வையில் பெண்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தியதாக இந்த நாவல் அமைந்து காணப்படுகின்ற காரணத்தால் இந்த ஒரு பக்க சார்பு நிலை தவிர்க்க முடியாததாக போயிருக்கலாம் என்று கூட நாங்கள் பார்க்க முடியும். அதே போல மடி ஆசாரம் போன்ற மரபுகள் முற்றிலும் எதிர்மறையாகவும் ஒடுக்குமுறை கருவிகளாக மட்டுமே இங்கே சித்தரிக்கப்படுகின்ற ஒரு போக்கை நாங்கள் காண்கிறோம். அவற்றின் பண்பாட்டு வேர்கள் அல்லது காலப்போக்கில் அவை சிதைந்து போனதன் காரணங்கள் என்பன இந்த நாவலில் விரிவாக ஆராயப்படவில்லை. இது மரபுக்கும் நவீனத்துவத்துக்கும் இடையிலான முரணை சற்று எளிமைப்படுத்தி விடுவதாக கூட தோன்றுகிறது. என்றாலும் கிரிஜாவின் அனுபவத்தில் அவை அவளது வாழ்வை நரகமாக்கும் கருவியலாவே செயல்படுகின்ற காரணத்தால் அந்த யதார்த்தத்தை சித்தரிப்பதில் நாவல் வெற்றி பெறுகிறது என்றுதான் கொள்ள வேண்டி இருக்கிறது. இறுதியாக சுழலில் மிதக்கும் தீபங்கள் வெறும் பிரச்சனைகளை சித்தரிக்கும் நாவலாக மட்டுமின்றி அதற்கான அதிலிருந்து வெளியேறுவதற்கான அல்லது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான தேடலையும் அதற்கான போராட்டத்தை முன்னிறுத்தும் ஒரு முக்கியமான பெண்ணிய படைப்பாக காணப்படுகிறது. பொதுவாக ராஜம் கிருஷ்ணனுடைய பல நாவல்களில் இந்த தன்மையை நாங்கள் காண்கிறோம். வெறுமனே பிரச்சனைகளை மட்டும் துக்கத்தோடு முன்வைக்கும் விதமாக அதில் அழுந்தி 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 போ அழுந்தி அழு அழுதழுது அழுந்தி அதிலேயே துன்புறும் பெண்களை மட்டும் அவர் ஒருபோதும் சித்தரிப்பதில்லை. அவருடைய பொதுவாக எல்லா நாவல்களிலும் போல பிரச்சனைகளை காட்டுவதைப் போல அந்த பிரச்சனைகள் குறித்து ஆழமாக சிந்திக்கின்ற அவற்றை சுற்றி அவற்றின் பின்னணியை ஆராய்கின்ற அந்த பிரச்சனையிலிருந்து எவ்விதம் வெளியே வரலாம் என்பதற்கான உத்வேகத்தையும் தீர்வு முன்மொழிவுகளையும் வைக்கின்ற அல்லது ஆதர்சங்களை முன்னிறுத்துகின்ற வகையிலேயே அவருடைய பல நாவல்கள் அமைந்திருக்க காண்கின்றோம். ரோஜா இதழ்களாக இருக்கட்டும் அல்லது கரிப்பு மணிகள் முதலான வேறு பல நாவல்களையும் எடுத்து பார்த்தால் இந்த பண்பு அவருடைய பொதுவான நாவல்களின் பொதுவான அடிச்சரடாக அந்த ஒரு விடுதலையை நோக்கிய பாதையில் அவர்களை கட்டி இழுக்கின்ற இழைகளாக காணப்படுகின்றமையை நாங்கள் அவதானிக்கலாம். இந்த கதையிலும் இந்த நாவலிலும் அத்தகைய போக்கை நாங்கள் காண்கிறோம். இது ராஜம் கிருஷ்ணனுடைய படைப்பாக்கங்களில் காணப்படுகின்ற பொதுவான தனிச்சிறப்பு அம்சம் என்றுதான் நாங்கள் கொள்ள வேண்டி இருக்கிறது. கிரிஜாவின் கல்வி அறிவு உடனடியாக அவளுக்கு விடுதலை பெற்று தராவிட்டாலும் கூட அவளது சுய உணர்விற்கும் இறுதி நிலைப்பாட்டுக்கும் அது வலுவான அடித்தளமாக அமைவதை காண்கிறோம். அதாவது பொருளாதாரம், குடும்பம், சமூகம், மரபு என பல்வேறு தளங்களில் பெண்கள் எதிர்கொள்ளும் ஒடுக்குமுறைகளையும் சிக்கல்களையும் இந்த நாவல் ஏனைய நாவல்களைப் போலவே விரிவாகவும் ஆழமாகவும் மிகுந்த கலைத்தன்மையுடனும் ஆராய்கிறது. கிரிஜாவின் இறுதி முடிவு ஒரு முடிவல்ல, உண்மையில் அது ஒரு தொடக்கம் தான். இனிமேல் தான் அவளுடைய உண்மையான போராட்டம் ஆரம்பமாகிறது என்பதை கோடிட்டு காட்டுகிறது. அந்த போராட்டம் உண்மையில் அவளுடையது மட்டுமல்ல, இத்தகைய சுழல்களில் சிக்கி தவிக்கின்ற எண்ணற்ற தீபங்களுடையது, அதாவது பெண்களுடையது என்பதை ராஜம் கிருஷ்ணன் மிக அழுத்தம் திருத்தமாக இந்த நாவலில் பதிவு செய்திருக்கிறார். இந்த நாவல் தமிழ் இலக்கியத்தில் பெண்ணிய சிந்தனைகளை வலுவாக முன்வைத்த நாவல்களின் பட்டியலில் நிச்சயம்
முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படைப்பாக காணப்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. உன்னதமான கலை வேலைப்பாடுகள், அழகியல் அம்சங்களை இந்த நாவல் எதிர்பார்ப்பவர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை தரக்கூடியது தான் என்றாலும் கூட, அவர் நாவல் எழுதிய அந்த காலகட்டத்தை வைத்து பார்க்கும்போது, அன்றைய காலகட்ட நாவல்களின் அ பண்புகள், பொதுவான பண்புகள் இத்தகையவாக இருக்கின்ற காரணத்த அவர் கையாண்ட அந்த மொழி நடையாக இருக்கட்டும், அவர் அந்த கதையை பின்னிச் செல்கின்ற விதமாக இருக்கட்டும், அந்த கதையின் கட்டமைப்பாக இருக்கட்டும், இவை அனைத்தும் அந்த காலத்தில் பொதுவாக நாவல்களில் நிலவி வந்த அந்த போக்கையே இவருடைய நாவலும் பிரதிபலிக்கிறது என்ற வகையில் நாங்கள் அதை பார்க்க முடியும். உண்மையில் விளிம்பு நிலையாளர்கள் என்ற வகைமைக்குள் தலித்துகள், தொழிலாளர்களோடு பெண்களையும் சேர்த்து ஓர் ஆய்வாளர் கூறியிருப்பார். அந்த வகையிலே பெண்கள் பல்வேறு அடுக்குகளை கொண்ட ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகின்றார்கள். குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் மட்டுமன்றி மடி என்ற ஆசார அனுஷ்டானங்களை முன்னிறுத்தியும் பெண்கள் மீதான தீண்டாமை நடைமுறையில் அமலில் இருந்தமையை, பெண் பிள்ளைகளாக இருந்தமையால் அவர்களுக்கு இளமையின் தாயின் அன்பான அரவணைப்பும் தொட்டுணரும் மகிழ்ச்சிகளும் அந்த இளம் பருவத்தில் மறுக்கப்பட்டன என்ற கிரிஜாவின் மன ஓட்டமாக ஆசிரியர் வலியோடு பதிவு செய்திருக்கின்றமையை நாங்கள் இதனோடு ஒப்பு நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாவலிலும் பன்மையான இயல்புகளுடைய பன்மையான தன்மைகள், பன்மையான சமூக பின்புலங்களை கொண்ட பெண்களின் பன்முகமான பிரச்சனைகள் மிக நுணுக்கமாக, மிக நுட்பமான முறையிலே, அழுத்தமான முறையில் வலுவாக கட்டமைக்கப்பட்டு இந்த நாவலில் அவர்கள் முன்னிறுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். ஏலவே சொன்னது போல ராஜம் கிருஷ்ணனுடைய படைப்புகளில் உள்ள அந்த உயிரோட்டம் என்று அல்லது அதனுடைய உயிர்ப்பு என்று சொல்வது இதனைத்தான். அதாவது இரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய பெண்களை வெறுமனே சதை பிண்டங்களாக மட்டும் பார்க்கின்ற அல்லது அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய இளமை, அவர்களுடைய அறிவும் ஆற்றல் என்பன சுரண்டல்கள், பல்வேறு விதமான சுரண்டல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களுடைய உண்மையான பெருமானம் வழங்கப்படாத ஆணாதிக்க கட்டமைப்பு கொண்ட இந்த சமூகத்திலே அன்றும் இன்றும் பெண்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் பெண்கள் எதிர்கொள்கின்ற பல்வேறு உடல் சார்ந்த, உளம் சார்ந்த பல்வேறு சிக்கல்களை பன்முகமான கோணங்களிலே மிக ஆழமாகவும், அழுத்தமாகவும், நுட்பமாகவும் பதிவு செய்து சிந்தனையை தூண்டுவதனூடாக பெண்களின் விடுதலைக்கான, பெண்களின் சுயத்தையும் சுயாதீனத்தையும் வலியுறுத்தும் முகமான விழிப்புணர்வை ஊட்டக்கூடிய வகையிலே அவர் மிகச் சிறப்பாக தன்னுடைய இந்த நாவலில் பெண் கதாபாத்திரங்களை, இந்த நாவலில் மட்டுமல்ல அவருடைய எல்லா நாவல்களிலும் போல அவ்விதமான வலுவான பெண் கதாபாத்திரங்களை அவர் உருவாக்கி உலவ விட்டிருக்கின்றார். அந்த வகையில் ஏலவே குறிப்பிட்டதை போல ராஜன் கிருஷ்ணன் பெண்களின் போராட்டம் அல்லது பெண்களின் விடுதலை சிந்தனை என்ற அந்த இயக்கத்தில், அந்த மனித இயக்கத்தில் ராஜன் கிருஷ்ணனுடைய நாவல்கள் பெரும் உந்து சக்தியை வழங்குகின்ற அற்புதமான படைப்புகளாக திகழ்கின்றன. அவருடைய இந்த வகைப்பாகம் இலக்கிய வரலாற்றில் மறுக்கவோ மறைக்கவோ பட முடியாத ஒரு அற்புதமான முன்னோடி முயற்சி என்று கூறி என்னுடைய இந்த உரையை இவ்வளவு நேரமும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு நன்றி சொல்லி, வாய்ப்புக்கும் நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.